ஹோமியோ மருத்துவ நண்பர்களே மற்றும் ஹோமியோ ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் டாக்டர் மோகன்குமார் அவர்களின் மாலை வணக்கங்கள். The Virtual Homeo Clinic, the Emotional Validation Method ஆணிவேர்களை தேடி, மனதை கவனி ஆகிய உணர்வு தளங்களிலிருந்து எல்லா நடவடிக்கையுமே பார்த்தீங்கன்னா வினோதமாகவும் வேடிக்கையாகவும் எதிர்பார்க்காத கோணத்துல எதிர்பார்க்காத தருணங்கள்ல தான் வந்து நடக்கும். அப்ப எந்த நடவடிக்கையும் ஒழுங்கா நேர்மையாலாம் இருக்காது. அப்ப எந்த பக்கம் வேணா அது வரும், எப்படி வேணா நுழையும். அதுதான் அதுக்கான ஸ்டைல். அப்ப நடவடிக்கைகள் எதையுமே வந்து திட்டமிட்டும் சரியா ஒழுங்கா இருக்கிறதுக்கு முடியவே முடியாது. அந்த வேலையை அது செய்யாது. கையெழுத்து பார்த்தீங்கன்னா அது தலைவிதியை விட மோசமா இருக்கும். அப்ப மிக தாறுமாறான கையெழுத்து, எழுதும்போது நடுங்கிறது, எழுதும்போது வார்த்தைகளை ஒன்னோட ஒன்று வந்து சேர்த்துக்கிறது, வார்த்தைகள் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வந்து கிரியேட் பண்ணி எழுதுறது, இது எல்லாமே பாக்டீரியாவுக்கான குணம் தான். அப்போ ஒரு லைன் பை லைன்லாம் இருக்காது, கச்ச கச்சன்னு சொல்லியிருக்கும். கோழி நடந்த போன மாதிரி தான் இருக்கும் எழுத்து. கோழி கிறுக்கிச்சிம்பாங்க, அது மாதிரி தான் ஹேண்ட் ரைட்டிங்கிறது இருக்கும். எழுதுறதுக்கு பிடிக்காது. எழுதுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப எதிரான விஷயம். நீ என்னன்னா சொல்ல நான் படிக்கிறேன், எழுதுற வேலையை மட்டும் எனக்கு சொல்லாதம்பாங்க. இதுவும் பாக்டீரியா தான். வார்த்தையை தவறா உச்சரிக்கிறது, எழுத்துக்களை வந்து விட்டு விட்டு எழுதுறது, ஒமிட்டிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறதும் இதுக்கான விஷயம்தான். ஒரு வார்த்தை தவறா எழுதுறதும் எழுதப்படுறதும் தவறா வந்து உச்சரிக்கப்படுறது எல்லாமே இவங்க தான். அப்போ ஒரு நோட்டு புஸ்தகம் இருக்கு, புக்கு இருக்கு, அதை ரொம்ப அழகா பாதுகாத்து வைப்பாங்கன்னு கேட்டா 25 பக்கம் கிழிஞ்சு போயிருக்கும் வாரத்திலே. ஆஃப் வேலி முடியறதுக்குள்ள இன்னொரு புக்கை வாங்க வேண்டியதா இருக்கும். அப்போ இந்த பாக்டீரியாவுடைய நேச்சரை பார்த்து தான் இப்போ வந்து 3 டெர்ம்ஸா புக்கு கொடுக்குற பழக்கத்தை கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 காலத்தில் ஒரே புக்கு தான் இருக்கும். 365 நாளைக்கு அந்த புக்கை தான் வச்சிருக்கணும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. நீங்க வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு புக் வச்சிருந்தா போதும். அதுக்குள்ளே அந்த புக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா தான் இருக்கும். அந்த புக்கை காப்பாற்றவே முடியாது. பழைய புஸ்தக கடைக்காரன் வாங்க மாட்டான் அதை. அதை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா பேப்பர் கூல் தயார் பண்ற கம்பெனி தான் போகும். அந்த அளவுக்கு தான் அந்த புக்கோடைய இருக்கும். பக்கம் இருக்காது, கடைசி பக்கம் இருக்காது. புக்கு கசங்கி இருக்கும், போட்டு புக்கு மேலே ஏறி நிற்பான். புக்கை பைக்குள்ள போட்டு திணிக்கிறது, பைய கிழிக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின்டெனன்ஸ் தான். அப்ப பாக்டீரியாங்கிறது பிஞ்சில வந்து வெம்பி போகுது, பிஞ்சில பழுத்துக்கிறது, தவறா முளைவிடுறதுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே பாக்டீரியாக்கான விஷயங்கள் தான். அப்போ ஒரு பாக்டீரியாங்கிறது எவ்வளவோ வாழ்க்கை கூட வருதுங்கிறது நீங்க உணர்ந்து பாருங்க. ஒரு மாற்றத்தை ஏற்றுக்காது, மாற்றங்கிறதே நடக்காது. எளிதில் வந்து சமாதானப்படுத்தவே முடியாது. என்ன நினைக்குதோ அதுதான் வந்து நீங்க கொடுத்தாகும். உளுந்து படுத்து புரண்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பொருள் கிடைக்கலாம் வந்து அடிச்சு என்னென்னலாம் நடக்குமோ அத்தனையும் நடக்கும். அப்ப ஒரு சமாதானங்கிறத ஏத்துக்கவே ஏத்துக்காது. நான் அடிச்சதுக்கு ஈக்குவலா அவனை திருப்பி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். திருப்பி அடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கும். இப்போ போட்டி போறது, பொறாமைப்படுறது, இது எல்லாமே இதுக்கான குணங்கள் தான். அப்ப என்ன வேலை முக்கியமோ அந்த வேலையில அவங்க கவனங்கள்லாம் இருக்காது. எதெல்லாம் அல்பத்தனமா இருக்கோ அந்த வேலையை மட்டும் ரொம்ப கவனமா, ரொம்ப தீவிரமா, ரொம்ப அவசரமா, ஆர்வமா செய்வாங்க. இப்ப என்ன மேஜர் ஒர்க்கோ அந்த மேஜர் ஒர்க்குங்கிறது அவங்களால புரோகிராமே பண்ண முடியாது, பண்ண தெரியாது. அப்ப எதெல்லாம் வந்து அல்பத்தனமா தேவையில்லாத ஒர்க்கோ, அன்வான்டட் ஒர்க்கை பூரா எடுத்து ஈஸியா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பொருளை வந்து கண்ட கண்ட இடத்துல வைக்கிறது, பொறுப்பு இல்லாம தேடுறது, ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாம வளர்றது, சுய ஒழுக்கம் இல்லாம வந்து டெவலப் ஆகுறது, மிக அற்பமான வேலைகளை வந்து கவனம் செலுத்தி எங்க இலக்கோ அந்த இலக்கை வந்து தவற விடுறது, ஸோ தன்னை வளர்த்திக்காம வந்து சங்கடப்படுத்திக்கிறது, பல கத்துக்கிறது முயற்சி பண்ணி எதுலையுமே அவங்க மாஸ்டர்ஸ் ஆக முடியாம போறது, ஒரு வாழ்க்கைங்கிறது நல்ல தொடக்கமாகி மோசமான முடிவுகளா இருக்கிறது பூராமே பாக்டீரியாவுக்கான விஷயம் தான். அப்ப இந்த பாக்டீரியாவுக்கு வந்து வைராக்கியங்கிறது இருக்காது,
வாழ்வில் முன்னேற்றங்கிறது ரொம்ப அவங்க கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதிர்ஷ்டவசமா அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருந்தா மட்டும்தான் ஆச்சு. ஒரு பாக்டீரியா வளர்ந்து டெவலப் ஆகி சம்பாதிச்சு நான் வாழ்க்கையில சாதிச்ச முன்னுக்கு வந்தாங்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. திட்டமிட்டு செயல்படுறதுங்கிறது அவங்ககிட்ட இல்லை. ஒரு சிஸ்டத்துக்கு உள்ள வரமாட்டாங்க. சிஸ்டம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அலர்ஜி. ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது நம்மளுக்கு அலர்ஜி. அப்ப ஒரு பாக்டீரியா வந்து வளர்த்து கொண்டு வர்றது, அதை ஆளாக்குறதுங்கிறது எவ்வளோ சாமர்த்தியமான விஷயம்னு பார்த்துக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. கால தாமதமாக தான் வருவாங்க. டைமுக்கு அரைவ் ஆக மாட்டாங்க. அவங்க புரோகிராமே பார்த்தீங்கன்னா, ஆத்துக்கு 1/2 அன் ஹவர்ல போயிடுறேன். அப்படிதான் புரோகிராம் இருக்கும். இந்த நடுவுல இருக்கிற சிக்கலுக்கெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இப்ப ஒரு ராங்கஸ்ட் டைம் பிரிப்பரேஷன், ராங்கஸ்ட் டைம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கால்குலேஷனே தப்பா தான் இருக்கும். அது போறதுல முன்ன பின்ன இருக்கும். கொஞ்சம் 10 நிமிஷம் முன்ன போலாம் அதெல்லாம் இருக்காது. 5 நிமிஷத்துல போயிடுவாங்க. ஆத்தூரா 1/2 அன் ஹவர்ல போயிடுவேன். சேலமா ஒரு 30 நிமிஷத்துல போயிடுவேன். அப்படிதான் அவங்க டயலாக் அப்படிதான் இருக்கும். அப்ப அது எங்க இருக்கு? அது எப்படி போக முடியும்? அதுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல போலாமா? அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க கால்குலேஷனுக்குள்ளே வராது. அவங்க கணக்கு வழக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமாவும், வினோதமாவும் இருக்கும். அப்ப பொருள தொலைக்கிறதுங்கிறது பாக்டீரியாவுக்கு உண்டான இன்னொரு குணம். பொருள எடுத்துட்டு போவாங்க. அது எங்க போச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. எங்க பொருள்னு கேட்டா முழிப்பாங்க. எங்க வைக்கிறோம்? என்ன நடக்குது? அந்த பொருளுடைய வேல்யூவேஷன் என்ன? அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குன பொருளு? இந்த பொருள் நம்மளால வாங்க முடியுமா? இந்த பொருள இழந்தா திருப்பி நம்ம அப்பா வாங்கி தருவாங்களா? எந்த விஷயமும் அதுக்கு இருக்காது. ஒரு அசால்ட்டு, ஒரு கேர்லெஸ்ங்கிறது பாக்டீரியாவுடைய இன்னொரு குணம். பொருள உடைக்கிறது, பொறுப்பு இல்லாம பயன்படுத்துறது, பராமரிக்கிறதுங்கிறது அதுக்கு பெரிய சங்கடமான விஷயம். ஒரு வண்டிய துவைக்கணும் போனா இருக்காது. ஏறி உட்காந்து ஓட்டுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு சர்வீஸ் பண்ணுவோம். ஒரு மெயின்டெயின் பண்ணுவோம். ஒரு காத்து கம்மியா இருக்கு. காத்த புடிச்சு வைப்போம். செயின்ல கிரீஸ் இல்லாம இருக்கு. எண்ணெய் போட்டு வைப்போம். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படியே வர வேண்டியது. அப்படியே ஏரியாவுக்கு வந்து கிளப்ப வேண்டியது. அப்ப படுக்கை ஆகட்டும், படுத்துக்கக்கூடிய தலாணி ஆகட்டும், படுக்கை விரிப்புகள் ஆகட்டும், எதையுமே வந்து பராமரிக்கப்படாது. ஒரு செருப்ப கழட்டுறதாகட்டும், சாக்ஸ கழட்டுறதாகட்டும், எல்லாமே வந்து விதவிதமா கிடக்கும். ஒரு அலங்கோலத்துடைய உச்சங்கிறது நீங்க இந்த பாக்டீரியாவ பார்க்கலாம். அப்ப ஒரு சிஸ்டமிக் அப்படிங்கிறது இதுக்கு என்னைக்குமே வராது. பொறுமை இருக்காது, காத்து இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியாவோட ஒரு எண்ட நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டோம். இதே பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு எண்டுக்கும் போகும். நடுநிலைமைக்கும் வரும். அப்ப எந்த அளவுக்கு இந்த சப்ரஷன்ங்கிறது உள்ள நீடிக்குதோ, அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன்ங்கிறது பயங்கர ஸ்பீடா வெளிய வரும். எந்த அளவுக்கு எமோஷன்ஸ போட்டு, போட்டு அழுத்துறாங்களோ, அந்த அளவுக்கு நோய் என்ன பண்ணும், ரொம்ப டாக்டிக்கலாவும், ரொம்ப ஸ்பீடாவும் வெளிய வரும். அப்ப ஒரு குழந்தை இருக்கு. அத நீங்க புடிச்சு உட்கார வச்சு, "படி. இத படிச்சுட்டு எந்திரி. இந்த பாடத்த ஒப்பிச்சுட்டு போ. இந்த பாடத்த வந்து நீ வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டு போன்னு" சொல்லி வற்புறுத்துறீங்க. அதே நேரம் அந்த குழந்தை மனசுக்குள்ளார எங்கேயோ ஊர சுத்தணும், டிவி பார்க்கணும், விளையாடணும், ஃப்ரெண்ட பார்க்கணும், செல்ஃபோன நோண்டணும், 1008 விஷயம் தோணும். அப்ப நீங்க வற்புறுத்தி அதுகிட்ட வேலை வாங்குறீங்க. வற்புறுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் பாக்டீரியாவுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க வற்புறுத்துவீங்க, உங்க குழந்தைக்கு மூக்குல ஒழுவ ஆரம்பிச்சுரும். நீங்க ஃபோர்ஸ் பண்ணுவீங்க, அதுக்கு சரி பிடிக்க ஆரம்பிச்சுக்கும். நீங்க டைட் பண்ணுவீங்க, அதுக்கு வீசிங் வந்துரும். அப்ப இங்க என்னலாம் நடக்குது பாருங்க. ஒரு சப்ரஸ்டு எமோஷன்ஸ்ங்கிறது இன்னொரு வகையான விளைவுகள வந்து ஏற்படுத்தும். இது எந்த அளவுக்கு நியூட்டன் லா மாரி நீங்க அழுத்தத்த கிரியேட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு பாக்டீரியாவுடைய அவுட்லெட்ங்கிறது ரொம்ப வந்து ஹார்ஷாவும், ஸ்பீடாவும் இருக்கும். அப்ப சுதந்திரமா சுத்தணும், தன்னை யாருமே கெளிக்கக்கூடாது, தனக்குன்னு சொல்லி தடையே இருக்கக்கூடாதுங்கிறது தான் பாக்டீரியாவுக்கான அடிப்படையான வாதமே அதான். அதுக்கான குணமே அதான். எங்க வேணா போணும், எங்க வேணா வரணும், எப்ப வேணா போணும், எப்ப வேணா வரணும். யாரையும் கேட்கக்கூடாது, யாரையும் சொல்லக்கூடாது. அது மனம் போன போக்குல இருக்க வரைக்கும் அதுக்கு சந்தோஷம். அத கட்டுப்படுத்தணும். அத கொண்டாந்து ஒரு புட்டியில போட்டு அடைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அது என்ன பண்ணும்? பிரச்சனைய பண்ண ஆரம்பிச்சுரும். அப்ப முரண்பாடான சூழ்நிலைய வந்து கிரியேட் பண்றது, தனக்கு பிடிக்காத வேலைய செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்துறது, மனசுக்கு பிடிக்காத வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சுட்டு உட்கார்ந்திருக்கிறது, வேண்டாதப்பா சூழ்நிலையில வேலை பார்க்கறது. இது எல்லாம் நீடிச்சுச்சுன்னா, இது எல்லாமே என்ன பண்ணும்? பாக்டீரியாவுக்கு சோறு போட்டு வளர்க்க ஆரம்பிச்சுக்கும். அப்ப மனசுக்கு பிடிக்காத வேலை, மனசுக்கு பிடிக்காத சூழ்நிலை, நிர்பந்தம் காரணமா வேலை பார்க்கறது,
ஸோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்றாங்க, ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்றாங்க, அவங்களுக்காக வேலை பார்க்கறது. ஆத்மார்த்தம் இல்லாம, தான் மனசுக்கு பிடிக்காம, தான் மனசு லயிக்காம வேலை பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பாக்டீரியாவுக்கு வந்து தீனி போட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்கும். அப்ப பாக்டீரியா வளர்றதுக்கான காரணங்கள்ங்கிறது நீங்க நல்லா இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க. அப்போ முரண்பாடான சூழ்நிலை நீடிக்கும் போது பாக்டீரியா என்ன பண்ணும், சுதந்திரமா டெவலப் ஆக ஆரம்பிச்சு, அது சுதந்திரம் ரொம்ப அதிகமா வந்துரும். அப்ப மனசுக்கு பிடிக்காத சூழ்நிலை நிலவும் போது, மனசுக்கு பிடிக்காத சூழ்நிலை நீடிக்கும் போது, அது டெவலப் ஆகி வளர ஆரம்பிச்சிடும். அப்ப பாக்டீரியாவை பொறுத்தவரைக்கும் அதுக்கான சுதந்திரம் இல்ல, அதுக்கான இயக்கம் இல்ல, அதுக்கான வந்து ஃப்ரீடத்தை நீங்க அனுமதிக்கலைன்னா, அது நோயை உருவாக்குறதுக்கான சூழ்நிலை, நோய்க்கு சப்போர்ட் பண்ணி, எந்த நோய்க்கும் சப்போர்ட் பண்ணும். பாக்டீரியாங்கிறது பார்த்தீங்கன்னா, துணை போற விஷயம் தான். ஒரு வைரஸ் வருதுன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபங்கஸ் வருதுன்னா சப்போர்ட் பண்ணும். ஒரு பேரசைட் வருதுன்னா அதுக்கு இது அரணா பாதுகாத்துக்கும். அப்ப எல்லா நோய்களுக்கும் துணை போகக்கூடிய விஷயங்கள் பாக்டீரியா கிட்ட வந்து இருக்கதான் செய்யுது. அப்ப இதுக்கான சுதந்திரம், நீட் ஃபார் ஸ்பீடா, நீட் ஃபார் ஸ்பீடுங்கிறது எல்லாமே வந்து இதுக்கான விஷயங்கள் தான். வேகம் வேணும், ஆனா விவேகம் இருக்காது. தனக்கான சுதந்திரம் வேணும். அந்த சுதந்திரத்துக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கான்லாம் பார்க்க மாட்டாங்க. தனக்கு எல்லாம் வேணும், அதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. அப்ப எதுவுமே பார்த்தீங்கன்னா, அடிப்படைங்கிறது இருக்காது. அடிப்படை இல்லாம செயல்பாடு மட்டும் வந்து போயிட்டே இருக்கும். அப்ப அடிப்படை இல்லாம செயல்பாடு போச்சுன்னா எவ்வளவு தூரம் போக முடியும்? அப்ப எப்ப பார்த்தாலும் சுதந்திரத்தை விரும்பக்கூடிய விஷயம் வந்து பாக்டீரியா தான். அப்ப சுதந்திரங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயமா பார்க்கப்படுது. அப்போ எப்ப பார்த்தீங்கன்னாலும் ஒண்ணுல இருந்து வெளியில போகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பாக்டீரியாவுக்கு உண்டான விஷயம் தான். அப்ப இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆனக்கூடிய எனர்ஜி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, வெளியேறக்கூடிய வழிய வந்து ஈஸியா சொல்லுவாங்க. ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சுன்னா, அதுலேருந்து எப்படி வெளியே போறதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப எக்ஸிட்ங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை. அப்ப உள்ள இன்புட்டுங்கிறதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு உள்ள இருக்க விஷயம்லாம் தெரியாது. எக்ஸிட் மட்டும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ ஒரு புஸ்தகத்த கடைசி பக்கத்த படிக்கிறது, கடைசி ஆர்டிக்கிள படிச்சுக்கிட்டு எல்லாம் தெரியுங்கிறது, முதல் லைனும் கடைசி லைனும் படிச்சு மித்தத கன்டென்ட்ட சேர்த்துக்கிறது பூரா பாக்டீரியாவுக்கு உண்டான வேலை. முடிவுகள பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படுத்துவாங்க. அப்ப இந்த பாக்டீரியாவுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுதந்திரம் வேணும், சுதந்திரம் அடையணும், ஒரு சிக்கல்லேருந்து நீங்க வெளியில வரணும், சிக்கல்லேருந்து உங்கள விடுவிச்சுக்கணும்னா, இந்த பாக்டீரியாவுடைய எனர்ஜி இல்லாம உங்களால சுதந்திரத்த பத்தி சிந்திக்கவே முடியாது. அப்ப உங்களுக்கு ஒரு சுதந்திரத்த பத்தி ஒரு சிந்தனை வரணும், சுதந்திரத்த பத்தி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், சுதந்திரங்கிறத நீங்க அனுபவிச்சு பார்க்கணும்னா, அந்த பாக்டீரியாவோட எனர்ஜி உங்களுக்கு வேணும். அப்ப இந்த பாக்டீரியாங்கிறது ஒரு ஃப்ரீடத்துக்கான மிகப்பெரிய சக்தியாவும் வந்து விளங்க தான் செய்யுது. சுதந்திரத்தை நேசிக்கக்கூடிய எல்லாமே பாக்டீரியல் எனர்ஜியினால சக்தி ஊட்டப்பட்டவங்க தான். அப்ப பாக்டீரியாவுடைய எனர்ஜி இல்லாம சுதந்திரங்கிறது கிடையாது. பாக்டீரியாவுடைய எனர்ஜி இல்லாம சுதந்திரங்கிறத வந்து வர வைக்க முடியாது. அப்போ ஒரு பெரிய ஃப்ரீடம், ஒரு பெரிய சுதந்திரம், ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பூரா பாக்டீரியாவுக்கான எனர்ஜியா வந்து பார்க்கணும்.